மகாதேவா, இதுவரை அனைத்து பிரச்சனைகளையும் தங்களது அறிவுரையின்படியே நான் எதிர்கொண்டுள்ளேன். ஆனால் இம்முறை எனது புதல்வர்களின் மீது நடந்த தாக்குதலை கண்டு என்னுள் எழுந்த கோபத்தை என்னால் கட்டுப்படுத்தவே இயலவில்லை. என்னுள் இருக்கும் கோபத்தை வெளிக்கொண்டு வருவதற்காக தாங்கள் என்னை தனியாகவே யுத்த பூமிக்கு அனுப்பினீர்கள். இதனால் நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளேன். இப்பொழுது எனக்கு விடை கொடுங்கள். இந்த யுத்த பூமியை தாங்கள் அதற்குரிய வழியில் எடுத்துச் செல்ல வேண்டும். தங்களுடைய இந்த திரிசூலம் பயன் அளிக்காது. எதை கொண்டும் என்னை தாங்கள் அழிக்க இயலாது. தாங்கள் யுத்த பூமியில் நுழைந்து விட்டீர்கள். ஆனால் தாங்கள் என்னை எவ்வாறு அழிக்கப் போகின்றீர்கள்? உனது அழிவின் ஆரம்பமானது மகா காலனிடம் உள்ளது. உனது ஆரம்பமானது என்னிலிருந்து தோன்றியதாகும். அதேபோல் உன்னுடைய அழிவும் என்னில்தான் உள்ளது. தேவி, இந்த யுத்தம் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது. இந்த யுத்தத்தினால் ஒரே ஒரு விளைவே ஏற்பட போகிறது. அதுதான் ஜலந்தரின் அழிவு. அதற்காக மகாதேவர் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்தே ஆக வேண்டும். வரப்போகும் அந்த நொடிக்காக, அந்த பேரழிவிற்காக நாம் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும்.
மகாதேவரை தோற்கடிப்பதற்காக நான் வேறு மார்க்கத்தை கண்டறிந்தாக வேண்டும். எங்கே ஓடுகிறாய்? நீ உனது பேரழிவை சந்தித்தே ஆக வேண்டும் ஜலந்தர். நான் செல்லும் மார்க்கத்தை விட்டு விலகுங்கள். இந்த யுத்தம் மகாதேவருக்கும் எனக்கும் தான். நீ இந்த யுத்தத்தில் பங்கு கொண்டாலும் உன்னால் என்னை அழிக்கவே இயலாது. விலகிச் செல். நான் உனது கதையை முடிப்பேன் என்று எவர் உன்னிடம் கூறியது? நன்றாக கேட்டுக்கொள். ஒன்றை மட்டும் நான் உனக்கு தெளிவுபடுத்திவிட்டு செல்கிறேன். உன்னால் உனது கர்ம பலனிலிருந்து விலகிச் செல்லவே முடியாது. அந்த கர்ம பலனிலிருந்து உன்னை நீ காத்துக்கொள்ள இறுதி வரை போராடியாக வேண்டும். அக்னியுடன் தானே நீ பந்தப்பட்டிருக்கிறாய்? அந்த அக்னியின் மூலமாகவே அனைத்து உண்மைகளையும் நீ உணர்ந்து கொள்ளப் போகிறாய். பார், உன்னை சுற்றி எரிந்து கொண்டிருக்கும் இந்த நெருப்பை பார். எந்த உண்மையிடமிருந்து நீ இதுவரை ஒளிந்து வாழ்ந்தாயோ, இன்று அது புனிதமான நெருப்பின் வடிவில் உன்னை சுற்றி இருக்கிறது. இதுவே உனது வாழ்க்கையின் இறுதி பரீட்சையாகும். இங்கு நீ மகாதேவருக்கு எதிராக உன் வாழ்க்கையின் இறுதி யுத்தத்தை புரிய போகிறாய். वयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिवः शिवम् जटाकटाः संभ्रमं भ्रमं निलिप्पनिर्झरी विलोलविच्चवल्लरी विराजमानमूर्धनि धगद्धगद्धगज्ज्वलल्ललाटपट्टपावके किशोरचन्द्रशेखरे रतिप्रतिक्षणं मम धराधरेन्द्रनन्दिनी विलासबन्धु बन्धुरस्फुरद्दिगन्तसन्तति प्रमोदमानमानसे என்னவாயிற்று மகாதேவா? இனியும் எதற்காக காத்திருக்க வேண்டும்? தாக்குதலை தொடங்குங்கள். நீங்களும் தேவ தேவியர்களும் இதை செய்யத்தானே இங்கு வந்துள்ளீர்கள். எனக்கான நியாயங்களையும் நீதிகளையும் எடுத்துரைத்து எனது கர்மங்களுக்கான விளக்கத்தையும் நான் எடுத்துரைக்கிறேன். தாக்குங்கள். ஆயுதமற்ற எவருமற்ற இந்த நிராயுத பாணியை நீங்கள் தாக்குங்கள். உண்மையில் தாங்கள் எத்தகையவர் என்பதை இப்பிரபஞ்சத்திற்கு நீங்கள் உணர்த்துங்கள். தாக்குங்கள். நீ உண்மையை உணர வேண்டும் என்பதே இந்த யுத்தத்தின் நோக்கமாகும் ஜலந்தர். எனவே அதற்காக நீ இழைத்த தவறுகளையும் அனர்த்தங்களையும் நன்குணர்ந்து மனம் வருந்தி மீண்டும் ஒரு முறை உனக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. நானும் ஆயுதமின்றி மோதப் போகிறேன்.
அற்புதம், அற்புதம் மகாதேவா. அசாத்திய திறமை கொண்டு என்னை நன்கு தாக்கினீர்கள். நான் துயரம் கொண்டு அச்சமும் அடைந்து விட்டேன். எனினும் தாங்கள் பூரணமாக என்னை அழிப்பது எவ்வாறு சாத்தியமாகும் மகாதேவா? எவ்வாறு அழிப்பீர்கள்? மகாதேவரால் கூட தனது திரிசூலத்தால் உன்னை அழிக்க இயலாது குழந்தாய். என்னவாயிற்று மகாதேவா? பதில் கூற இயலவில்லையா? சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? பதில் கிடைத்ததா? தங்களின் திரிசூலத்தால் கூட என்னை அழிக்க முடியாவிட்டால் பின்பு தாங்கள் என்னை எவ்வாறு அழிக்க இயலும்? கௌரி, ஜலந்தர் உண்மையை தரிசிக்கும் சமயத்தில்தான் அவனுடைய அழிவென்பது நேரும். அதற்கான மார்க்கத்தை மகா காளியே காட்ட வேண்டும். சிவனும் சக்தியும் ஒன்றுதான். ஒருவரால் மற்றொருவர் நிறைவு பெறுவர். நான் கூறுகிறேன் ஜலந்தர், உன்னுடைய அழிவு எவ்வாறு நேரும் என்று. மகாதேவா, இந்த பிரச்சனை உங்கள் நெற்றிக்கண் திறந்ததினால் ஏற்பட்டதாகும். அதன் முடிவும் தங்கள் நெற்றிக்கண்ணை திறந்தால்தான் நடக்கும். அப்பொழுது உங்கள் கோப அக்னி சமுத்திரத்தில் கலந்துவிட்டது. இப்பொழுது அந்த கோப அக்னியை என்னுள் தாங்கிக் கொள்ள என்னை தயார்படுத்தி கொண்டு விட்டேன் மகாதேவா. என்னுடைய இந்த கர்மத்தின் பிரதிபலன் என்னவாக இருக்கும் என்பதை நான் அறியேன். எப்படியாகிலும் தங்கள் நெற்றிக் கண்ணை திறந்து இந்த ஜலந்தரை அழித்து விடுங்கள். உங்கள் கோப நெருப்பை என்னுள் தாங்கிக் கொள்ள நான் தயாராகிவிட்டேன். ஒரு முட்டாளின் முட்டாள்தனத்திற்கான தண்டனையை மொத்த பிரபஞ்சமும் அனுபவிப்பது முறையல்ல. இந்த ஆபத்தான சக்கரத்தின் முடிவிற்கு இந்த ஒரு வழிதான் உள்ளது. ஆனால் நாராயணா, மகாதேவரின் அக்னியின் வெப்பத்தை கங்காவால் தாங்கிக் கொள்ள இயலாது. தங்களுக்கு ஒன்றுமில்லையே தேவி கங்கா.
மகாதேவா, தாங்கள் தங்களுடைய கோப அக்னியினால் தாங்கள் இந்த புனிதமான சுதர்சன சக்கரத்தை மட்டும் உருவாக்கவில்லை, இன்னொன்றையும் தெளிவுபடுத்தியுள்ளீர்கள். இந்த சுதர்சன சக்கரம் பிரபஞ்சத்தில் உள்ள தீய எண்ணங்களையும் தீமைகளை மட்டும் அழிக்காது, மாறாக ஒரு புதிய பார்வையை உருவாக்கும். அதன் மூலம்தான் ஒருவரால் வாழ்க்கையின் இறுதி உண்மையை அறிந்து கொள்ள முடியும். அது ஒருவருக்கு புதிய வழியையும் ஒளியையும் காட்டும். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள தீய வழிகளை நல்வழியாக மாற்றக்கூடியது இந்த சக்கரமாகும். இந்த சக்கரத்தை உருவாக்கும் சக்தியை கூட நான் தங்களிடமிருந்துதான் பெற்றுள்ளேன். தாங்கள் தானே கூறினீர்கள், எங்கு சிவம் இருக்குமோ அங்கு சக்தி இருக்கும் என்று. அந்த சக்தி சதியை தாங்கள் பிரிந்தபோது தங்களை பற்றற்றவராக்கினாள். சதியின் மரணத்திற்கு பிறகு இதே சுதர்சன சக்கரத்தினால்தான் சதி பஞ்ச தத்துவங்களில் இணைந்து விட்டாள். அதன் பிறகுதான் சதியின் மோகத்திலிருந்து தாங்கள் விடுபட்டீர்கள். உண்மையில் தங்களிடமிருந்து வெளிப்பட்ட சக்தி தங்கள் கோப அக்னியிலிருந்து தங்களிடமிருந்து விலகி ஜலந்தரின் வடிவம் எடுத்தது. அந்த சக்தி மீண்டும் இணையும் நேரம் வந்துவிட்டது. அந்த சக்தியானது தங்களுடனேயே இணைந்துவிடும் மகாதேவா. ஆகையினால் இந்த சுதர்சன சக்கரமே இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வாக இருக்கும். பார்த்தாயா ஜலந்தர், இதுதான் உனது அனைத்து கேள்விகளுக்குமான பதிலாகும். சுதர்சன சக்கரம் இதுவே உனக்கு அனைத்து உண்மைகளையும் உணர்த்தும். இந்த உண்மைகளை நீ தீய வழியிலேயே பயன்படுத்தி வந்தாய். ஆகையால் இப்பொழுது இது உனக்கும் இந்த யுத்தத்திற்கும் முடிவாக இருக்கும் ஒரு புதிய பிரச்சனைக்கான துவக்கமும் ஆகும்.